வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விவோ V50 வந்து இந்தியாவில் February 17 அன்றைக்கி லான்ச் ஆக போகுது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு வாரம் தான் இருக்குது. ஸோ இந்த ஃபோனில் என்னென்னலாம் வரப்போகுது, இது கூட எத்தனை ஃபோன்லாம் வரப்போகுது, இதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணலாமா வேணாமா, இதோட கம்ப்ளீட்டான ஸ்பெக் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம், நம்ம சேனலில் பார்க்குற 98% ஆஃப் த வியூவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நான் சொல்லலை, யூடியூபோட அனாலிட்டிக்ஸ் சொல்லுது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போவுமே விவோ V சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 2 ஃபோன் லான்ச் பண்ணுவாங்க, ப்ரோ வேரியன்ட் ஒன்று, நார்மல் வேரியன்ட் ஒன்று. பட் இந்த தடவை விவோ V50 மட்டும் தான் வரப்போகுது. 50 ப்ரோ இந்த டைம் வந்து கிடையாது. ஸோ இது வந்து அப்கமிங்ஸில் வருமா இல்லை 2-3 மாதம் கழிச்சு அப்புறம் லான்ச் பண்ணுவாங்களா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனே கிடையாது. இப்போதைக்கு இந்த V சீரிஸில் வந்து ப்ரோ மாடல் வந்து இந்த வருஷம் கிடையாது. ஸோ இது எதனால் அவங்க வந்து பண்ணாங்கன்னு தெரியல. மேபி X200ஓட சேல் இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் ஆகணும்க்கோசரம் இதை பண்ணாங்களா அப்படிங்கிறதும் தெரியல. மேபி லான்ச் டைம் எப்போ நமக்கு இன்னும் இன்ஃபர்மேஷன் வந்து அதிகமாக கிடைக்கும். கிட்டத்தட்ட இந்த ஃபோனில் வரக்கூடிய எல்லா ஸ்பெக்குமே சொல்லிட்டாங்க அண்ட் அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க. இது ஒன்றும் லீக்லாம் கிடையாது. February 17 அன்றைக்கி லான்ச் ஆகிறதும் அவங்களோட அஃபிஷியல் டேட் தான். அவங்களோட வெப்சைட்டில் போனீங்களாலும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபோனோட டிசைன்லேருந்து ஆரம்பிக்கலாம். வழக்கம் போல தான் V சீரிஸ் அப்படின்னாலே உங்களுக்கு செம்ம காம்பேக்டாக, லைட் வெயிட்டாக, ப்ரீமியமான ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி தான் இந்த டைம் இந்த ஃபோன் இருக்கும் போது. அண்ட் இந்த டைம் இந்த ஃபோனோட ஹைலைட்டே பார்த்தீங்க அப்படின்னா இதோட திக்னஸ் தான். ஏன்னா 7.3 mm தான் திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கலர் வேரியன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3 கலர் வேரியன்ட். இந்த பர்கண்டி கலர் ஒன்று, ப்ளூ கலர் ஒன்று, அதுக்கப்புறம் இந்த வழக்கம் போல வர டைட்டானியம் கிரே அந்த கலர் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 கலர்ஸில் வரப்போகுது. அண்ட் டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 6.7 inch குவாட் கர்வ் டிஸ்பிளே வந்து இந்த டைம் யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்பவும் போல ஃப்ளாட்டாக கொடுக்காம இந்த டைம் குவாட் கர்வ் கொடுக்கறதுனால உங்களுக்கு மேலேயும் ஒரே மாதிரி இருக்கும், கீழேயும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிக்கிற அந்த இன் அண்ட் ஃபீல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும். அண்ட் இந்த டிஸ்பிளே கண்டிப்பாக உங்களுக்கு 128 சப்போர்ட் பண்ணுது. பீக் பிரைட்னஸை பொறுத்த வரைக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் எதுவும் வரல. மேக்ஸிமம் 3000 to 4500 அந்த நெட்ஸ்க்குள்ள பீக் பிரைட்னஸ் இந்த ஃபோனில் இருக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராசர் அப்படின்னு வந்தோம் அப்படின்னா Snapdragon 7 Gen 3 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இது இவங்களோட 3வது ஜென்ரேஷனில் வந்து இந்த ப்ராசர் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இது ரொம்பவே ஒரு பழைய ப்ராசர் தான். அட்லீஸ்ட் 7+ Gen 3 இல்லைனா 8s Gen 3 அந்த மாதிரியாவது போயிருக்கலாம். ஸோ இந்த ஃபோனுக்கு மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்ஃபார்மன்ஸ் தான். ஏன்னா ஒருத்தர் ரீசெண்ட் டைம்ஸில் கூட கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, விவோ V40க்கு வெயிட் பண்ணலாமா இல்லை T3 அல்ட்ரா வேணுமா, ஏன்னா எனக்கு கேமராவும் முக்கியம், பர்ஃபார்மன்ஸும் முக்கியம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ பட் கேமரா முக்கியம்னா இந்த ஃபோன் தான் போயாகணும், பர்ஃபார்மன்ஸ் முக்கியம்னா அந்த ஃபோன் தான் போயாகணும். ஸோ ரெண்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா காம்படிஷனே கிடையாது. ரெண்டும் தனித்தனி செக்மெண்ட்டு. ஸோ இந்த மாதிரி ரெண்டும் சேர்ந்து வேணும், ஆனால் கேமராவும் ஓரளவுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த OnePlus 13R அந்த மாதிரி ஃபோன்ஸ் போகிறது பெட்டரான ஆப்ஷன். ஸோ இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசர் தான் இதுக்கு மிகப்பெரிய பிரச்சனையே. மற்றபடி இந்த ஃபோனில் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் வாங்குறதே கேம் விளையாடுறதுக்கு தான் வாங்க போகிறீங்க, கண்டினியூஸாக 2-3 மணி நேரம்லாம் கேம் விளையாட போகிறீங்க அப்படின்னா இந்த ஃபோன் உங்களுக்கு சூட் ஆகாது. நீங்கள் வேறு ஃபோனை தான் கன்சிடர் பண்ணி ஆகணும். பட் உங்களுக்கு நல்ல சாலிடான கேமரா செட்டப் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபோனுக்கு வெயிட் பண்ணலாம். ஏன்னா இந்த டைமும் 3 50 MP சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து அல்ட்ரா வைடு 50 MP, மெயின் கேமரா 50 MP, செல்ஃபி கேமரா 50 MP. அண்ட் இந்த டைமே பார்த்தீங்க அப்படின்னா ஜெய்ஸோட ஒர்க் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த போர்ட்ரேட் மோட்ஸ்லாம் அந்த ஜெய்ஸோட லென்ஸ் ஃப்ளேர் எஃபெக்ட்ஸ்லாம் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். ஏன்னா இந்த ஃபோனில் ஃப்ரண்ட் கேமராலையும் 4K 60 FPS கொடுக்க வந்து நிறையவே சான்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் எந்த கட்டும் பண்ண மாட்டாங்க. அண்ட் அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு Android 15 தான் வரும். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அண்ட் பேட்டரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 6000 mAh பேட்டரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 90 watts ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட வருது. பட் ஒயர்லெஸ் சார்ஜிங் கேப்பபிலிட்டிஸ்லாம் இந்த டைமும் கிடையாது. ஏன்னா ப்ரோ மாடல்லே பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதுலேயும் கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா ஒரு 7.3 mm திக்னஸ் உள்ள ஃபோனில் 6000 mAh இருக்கிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். கிட்டத்தட்ட ஒரு நாள் கன்ஃபார்மாக உங்களுக்கு பேட்டரி லைஃப் வந்து வரும், நீங்கள் என்ன தான் ஹெவி யூஸ் பண்ணாலும் கூட. அண்ட் மற்றபடி ஸ்பெக்கப்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு NFC கிடைக்கும், IP68 கிடைக்கும், 69 இந்த டைம் வந்து கிடைக்க போகுது. ஸோ ஒட்டு மொத்தமாக லீக் ஆகிற ஸ்பெக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ தான். ஸோ இந்த ஃபோனுக்கு நீங்கள் வெயிட் பண்ணலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கேமரா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. நீங்கள் அடிக்கடி ஃபோட்டோஸ்லாம் எடுத்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணீங்க. ஸோ உங்கள் ஃபேஸோட அந்த பியூட்டி மோட் இதெல்லாம் பற்றி அந்த மாதிரியான செக்மெண்ட்டில் உங்களுக்கு கேமரா ரொம்ப முக்கியம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து வெயிட் பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். பட் ப்ராசர் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு செட் ஆகாது. ஸோ உங்கள் கேம் தான் ஆட போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய ஃபோன்ஸ் அவைலபிள், நல்ல ஃபோன்ஸே இருக்குது. இதோட ப்ரைஸுமே பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாகவே இருக்கும். நீங்கள் அதை வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த ஃபோனோட ப்ரைஸ் என்னவா லான்ச் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா போன வருஷம் 34,000க்கு இந்த ஃபோன் வந்து லான்ச் ஆச்சு V40. ஸோ இந்த டைம் ஒரு 2000 இன்க்ரீஸ் ஆனால் கூட 36,000 to 37,000 வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற ப்ரைஸிங். பட் அண்டர் 40,000 தான் கன்ஃபார்மாக இருக்க போது. என்னோட கெஸிங் என்னென்னா 37, 36 இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் தான் உங்களுக்கு வரும். ஸோ இந்த பேங்க் டிஸ்கவுண்ட்லாம் சேர்த்து ஒரு 35க்கு கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எத்தனை பேர் இதுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.